வணக்கம். முதலியார் மீடியா செய்திகளுக்காக உங்கள் கமலி. இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு செங்குந்த முதலியார் ஜனசங்கத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயங்கொண்டான் என் குருநாதன் முதலியார் அவர்களை தான் சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நமது தாய் சங்கமான தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் இருக்கும் போது செங்குந்தர் பேரவை, உலக செங்குந்தர் பேரவை, மக்கள் நெசவாளர் மக்கள் கட்சி, அண்ணா மக்கள் கட்சி அப்படின்னு புதிய புதிய அமைப்புகள் நம்ம சமுதாயத்துல ஆரம்பிச்சுதான் இருக்காங்க. அந்த வகையில இப்போ நீங்களும் தமிழ்நாடு செங்குந்த முதலியார் ஜனசங்கம் அப்படின்னு ஒரு புதிய அமைப்பு ஆரம்பிச்சதற்கான காரணம் என்னங்கய்யா? உறவுகளுக்கு வணக்கம். நீங்க கேட்கறது உண்மையான கேள்வி. நம்ம இதுல இருக்க எல்லாம் வாட்ஸ்அப், பேஸ்புக்ல மட்டும்தான் எல்லாம் கொண்டாடுறாங்க. நாங்கள் செங்குந்தர் மக்கள் உறவுகளை சந்திச்சு உறவுகளுடன் கேட்டு முதல் நிகழ்ச்சி ஜெயங்கொண்டா நகரத்தில் நடத்தணும். அது வெற்றிகரமாக முடிச்சு பல சேவைகளை செய்துள்ளோம். இரண்டாவது நிகழ்ச்சியாக கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நடத்த உள்ளோம். நம் உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உள்ளார்கள். மீண்டும் இதோடைய தொடர்பு எங்கெங்கு இருக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயம் நடத்துவோம். அது மட்டுமல்ல, நம் சமுதாயத்தை சேர்ந்த உறவுகளுடைய நெசவாளர் கடல் மட்டுமல்ல, பொது விஷயம் என்னென்ன இருக்கிறதோ, பாவடி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, நெசவாளருக்கு சில கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. இது அனைத்தும் நம் செங்குந்தர் உறவுடன் சந்தித்து அவங்களுடன் உறவுகளோட உறவாக நாங்கள் அனைவரும் களங்காண்போம். ஓகே, இப்போ நீங்க உங்க சங்கம் சார்பா திருமண மாலை அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்தி வரீங்க. உங்க அமைப்போடைய செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்கள் என்னென்னங்கய்யா? இது திருமண மாலை நிகழ்ச்சின்னு சொல்லுவதை விட இருகிட்டா திருமண மாலை நிகழ்ச்சி என்றுதான் நான் ஆரம்பித்தேன். ஏனென்றால் நம் இளைஞர்கள் திருமணமாகாமல் மணப்பெண்கள் சில தவறால் போயினால் நம் சமுதாயம் பாதிப்பு காரணத்தினால் இதை ஆரம்பித்துள்ளேன். அது மட்டுமல்ல, இந்த திருமண மாலை நிகழ்ச்சிக்கு மட்டும் இந்த தமிழ்நாடு செங்குந்த முதலியார் ஜனசங்கம் ஆரம்பிக்கவில்லை. விவசாய கடன் தள்ளுபடி உண்டு, நகைக்கடன் தள்ளுபடி உண்டு. ஆனால் நம் சமுதாயத்தை சேர்ந்த நெசவாளர் நம் மானங்காக்க பரம்பரையில் பிறந்தாலும் நமக்கு ஒரு அடையாளத்திற்கு ஒரு நெசவாளர் கடன் தள்ளுபடி இந்த தமிழக அரசு தள்ளுபடி செய்ய மாட்டேங்குது. அதனால் இந்த கோரிக்கையை முதலில் எடுத்திருக்கிறேன். நம் சமுதாயத்தை சேர்ந்து கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் அழகாக ஒதுக்கி இருக்கிறது. விவசாய வீடு மனை இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் இடம் தருவது தயாராக உள்ளார்கள். அதோடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். மூன்றாவதாக, கொடிகாத்த குமரனுக்கு ரயில் நிலைப்பதற்கும் திருப்பூர் மண்ணில் பிறந்த பேரை மறந்துவிட்டு தமிழக அரசு பேருந்து நிலையத்தை கொடிகாத்த குமரன் பேரை வைப்பதற்கு கலைஞர் பேருந்து நிலையம் வைத்திருந்ததை அது மறுபடியும் பரிசீலனை பண்ணுவதற்கும் கோரிக்கையாக நாங்கள் வைத்துள்ளோம். நம் செங்குந்தர் உறவுகள் அனைவரும் இது உறவுகள் நம் திருமண மாலை நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தவில்லை. இது குடும்ப திருவிழாவாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு வருகின்ற 28/7/2024 அன்று புவனகிரி தேவாங்கர் சபங்க மகாலில் நடைபெறுகிறது. நம் உறவுகள் அனைவரும் வருக வருக என கேட்டுக்கொள்கிறேன். நட்புடன் என்றென்றும் ஜெயங்கொண்டான் என் குருநாதன், செங்குந்த முதலியார், தமிழ்நாடு செங்குந்த முதலியார் ஜனசங்க தலைவர். நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம்.